சனி பகவானுடைய குணம் என்ன? நிறைய பிடிங்கிட்டேன்னா பரவாயில்ல, கவலைப்படாத, ஆளை விட்டு வச்சுட்டேன், உயிரோட வச்சிருக்கேன், நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கேன். இப்ப கொடுத்தேன்னா இதை எப்படி உங்களுக்கு பயன்படுத்தணும்னு தெரியும். நான் கொடுத்துருந்தேன்னா நிச்சயமா சர்வ நிச்சயமா நீங்க பயன்படுத்த மாட்டீங்க. உங்களை நல்லா இழிச்ச வயன்னு முத்திரையை குத்திட்டு போயிடுவாங்க. அதனால அனுபவத்தை கொடுத்து பக்குவப்படுத்தி நீங்க யாரையெல்லாம் முன்னுரிமை கொடுத்தீர்களோ, யாரையெல்லாம் முதன்மையானவர்கள் என்று நினைத்தீர்களோ, யாரையெல்லாம் ஆபத் பாண்டவன் என்று நினைத்தீர்களோ அவங்களெல்லாம் நீங்க ஒதுங்கிட்டாங்கல்ல உங்களை விட்டு. இது சர்வ நிச்சயமா மகர ராசிக்கு உண்டு. இவரெல்லாம் தோல் உடுப்பாருன்னு நினைச்சிருந்தோம், இந்த உறவெல்லாம் கூட இருக்குன்னு நினைச்சிருந்தோம், இவங்கனால நன்மைகள் நடக்குன்னு நினைச்சிருந்தோம், அண்ணன் நினைச்சோம், தம்பி நினைச்சோம், அக்கா நினைச்சோம், தங்கச்சி நினைச்சோம், கட்டிய மனைவி நினைச்சோம், கட்டிய கணவன் நினைச்சோம், குழந்தைகள், எந்த இரத்த உறவு செவ்வாய் உச்சம் வர்றதுனால எதை உயிர் உறவாக நினைத்தீர்களோ அந்த உயிர் உறவினாலேயே மன கஷ்டத்துக்கு ஆளாக வைக்கிறது. அது யாருன்னு காமிச்சு கொடுக்கறதுங்க. ஒருத்தர் துறவி எப்ப ஆக முடியும்? முற்றிலும் துறந்த முனிவராக எப்பொழுது மாற்ற முடியும்? உலகில் ஆசாபாசங்களை எல்லாம் பந்தங்களை கடந்தாதான் அந்த சூழ்நிலை உருவாகும். அதற்கு முக்கியமான காரக கிரகமே சனி பகவான் தான். ஒரு ஜாதகத்துல சனி சந்திரன் கேது வலுப்பெற்று இருக்கும் பொழுது, அந்த 12ஆம் இடத்துல சில சனி கேது தொடர்புகள் இருக்கும் பொழுது சன்னியாச யோகம் என்றும் இருக்கு, இல்லறத்துல சன்னியாசம் ஏற்படுத்தக்கூடிய யோகமும் இருக்கு.